ஸோ இந்த சாப்டரில் பரீட்சித் மகாராஜ் தர்மஸ்வரூபியான காளையை மீட் பண்ணுறாரு. அப்போது அவங்களுடைய துயரத்துக்கு உண்டான காரணங்கள் என்னன்னு கேள்வி கேட்டப்போ தர்மத்தின் பிரதிநிதியான காளை என்ன பதில் கொடுத்துச்சு? பல காரணங்கள் இருக்குது அதுக்கு. ஒரு அறிஞர் இப்படி சொல்கிறாரு, இன்னொருத்தர் இப்படி சொல்கிறாரு. ஒருத்தர் இயற்கை தான் காரணம், ஒருத்தர் உன்னுடைய செயல் தான் காரணம்னு சொல்கிறாரு. இன்னொரு அறிஞர் என்ன சொல்கிறார், இல்லை நீ தான் காரணம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, இது எதுவுமே காரணம் கிடையாது, அந்த சக்தி அமானுஷ சக்தி தான் காரணம். அதனால் இப்படி பல பதில்கள் இருக்கிறதுனால எனக்கு எது உண்மையான காரணம்னு எனக்கு தெரியாது. மகாபாகவதரான நீங்களே அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க எது காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த பதிலை கேட்டதும் பரீட்சித் மகாராஜுக்கு வந்து ஒரு விதமான ஆச்சரியம், சந்தோஷமும் கூட. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தர்ம தேவதையின் பேச்சை கேட்டு பரீட்சித் மகாராஜன் பூர்ண திருப்தி அடைந்து பிழையோ வருத்தமோ இன்றி பதிலளித்தார். ஒரு எருதின் வடிவை தாங்கியிருக்கிறாய், மேலும் அதர்மம் செய்தவனுக்கு ஏற்படும் நிலை அதை குறித்து பேசுபவனுக்கும் ஏற்படும் என்ற தத்துவத்திற்கு ஏற்பே நீ பேசுகிறாய். நீ தர்ம தேவதை அன்றி வேறு யாரும் இல்லை. ஸோ இப்படி ஒரு பதில் கொடுத்தனால பொதுவாக நம்மளுக்கு ஒரு தொந்தரவு வந்துச்சுன்னா அதனுடைய உடனடி காரணம் யாரோ அவங்கள தான் நம்ம கை காட்டுவோம் இல்லையா? நம்மளுக்கு கர்மா அதெல்லாம் அப்புறம் தான் வரும். பொதுவாக இங்கே நம்ம வீட்லேயோ குடும்பத்துலையோ கர்மாலாம் ரெண்டாவது. அதுவும் துன்பம் கொஞ்சம் அதிகமாச்சுன்னா அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அதுக்கு உடனடி காரணம் யாரோ. ஆனால் காளை வந்து அப்படி சொல்லலை. அப்படி சொல்லாதப்போ பரீட்சித் மகாராஜ் அவருக்கு புரிஞ்சுது, இந்த காளைக்கு வந்து தர்மம் நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் தர்மசாஸ்திரத்தின் அடிப்படையில் ஒரு 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 செயலுக்கு காரணம் வந்து பல காரணங்கள் இருக்குது. அந்த உடனடியான காரணம் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். இப்போது நீங்கள் தவறு செய்பவர்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு என்ன நிலையோ, அவங்களுக்கு என்ன நெகட்டிவ் நடக்குமோ அதே அந்த பங்கு நம்மளுக்கும் வந்துடும். அதனால தான் நம்ம நியூஸ் பார்க்கும்போது கூட ஏன் பிரபுபாதர் வந்து காசிப் வேண்டாம், வீண் பேச்சு வேண்டான்னு சொல்கிறாரு. ஏன்னா நெகட்டிவ் தான் இருக்கும். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் கூட இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பக்தர் வந்து 5 மணிக்கோ இல்லை 5:30 மணிக்கோ டெம்பிளுக்கு வராரு. நாம் 4:30 மணிக்கு கரெக்டாக மங்களாரத்திக்கு வந்துடுறோம். நேச்சுரலாக என்ன நம்மளுக்கு தோணும்? பாரு, நான் டெய்லியும் சீக்கிரம் எழுந்திரிச்சு நான் 2 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிருவேன், ஜபா பண்ணி குளிச்சுட்டு 4:30 மணிக்கு வந்துடுவேன். அந்த டிவோட்டி பாருங்கள் 5:30 மணிக்கு வராங்க. உண்மை என்னவாக இருக்கும்? அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அதையும் மீறி அவர் எஃபர்ட் போட்டு வராரு. ஸோ கிருஷ்ணா யார்? பாவகிராகி ஜனார்தன. நாம் உடம்பு நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் மனசில் இந்த தப்பு கண்டுபிடிக்கிற விஷயம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நாம் என்ன பண்ணுவோம், என்ன தான் சீக்கிரம் வந்துருச்சு சாண்டிங் பண்ணி குளித்து 4:30க்கு வந்தாலும் அதை வேறு மாதிரி பார்க்கணும். இவ்வளோ இருந்தும் அந்த டிவோட்டி வந்து 5:30 மணிக்கு வர இருப்பார். அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்படி பேசினா அந்த டிவோட்டிக்கு இருக்கக்கூடிய என்னெல்லாம் நல்ல குணம் இருக்கோ அது உங்களுக்கும் பரிமாறப்படும், ஷேர் ஆகும். இது பேர் கிருஷ்ண கர்மா. 2 விதமான கர்மா இருக்குது. ஒன்று வந்து இந்த பௌதிக கர்மா, மெட்டீரியல் வேர்ல்டில் இருக்கக்கூடிய கர்மா. அங்கேயும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு திரும்ப வரும். கிருஷ்ண கர்மான்னா என்னென்னா, கர்மா தான், ஆனால் கிருஷ்ணா கான்ஷியஸில் இருக்கக்கூடிய கர்மா. கிருஷ்ணரோட நீங்கள் எல்லாருமே டிவோட்டிஸ் இல்லையா? எல்லாருமே கிருஷ்ணாவுடைய ஷெல்டரில் இருக்கீங்க. ஸோ அவர் பர்சனலாக வந்து நம்மளை பார்த்துக்குவார். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நம்ம சேட்டை பண்ணுறப்போ அதுக்கும் தகுந்த மாதிரி பதிலடி அவர் கொடுப்பார். ஸோ அந்த நல்ல குணம் நம்மளுக்கு வந்துடும். அதுவே அந்த டிவோட்டியை பற்றி தப்பாக பேசுனால அவர் 5:30 மணிக்கு வராரு. என்ன டிவோட்டி அது? மங்களாரத்தி வர வேண்டாமா? ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனை இருந்து வரார் இல்லையா? அப்புறம் என்ன ஆகும்? நம்மளால் வர முடியாமல் போயிடும். ஏன்னா அந்த கர்மா ஷேர் ஆகிடுச்சு. ஸோ இந்த விஷயம் இந்த காளைக்கு தெரியும். அதனால் அனாவசியமாக ஒரு இதுதான் முக்கியமான காரணம் நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லி காளை அமைதியாக இருந்துச்சு. இது தெரிஞ்ச பரீட்சித் மகாராஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ தான் காளையினுடைய முக்கியத்துவம் அவருக்கு தெரிய வந்துச்சு. இப்போது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இவ்வளோ துன்புறுத்தல் இருந்துமே 3 கால் இல்லை, ஒரு காலில் நின்றுருக்கு, உடம்பு நடுங்கிட்டு இருக்கு. கலிபுருஷன் வந்து
இவ்வளோ தொந்தரவு கொடுக்குறாரு. அப்படி இருந்துமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சகிப்புத்தன்மையோட இருந்தது ஒரு பெரிய ஆன்மீக குணம். ஸோ இதையும் பார்த்து பரீட்சித் மகாராஜ் பாராட்டினார். ஏன் பிராமணர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான குணம் என்ன? திதிக்ஷவ காருணிகா, திதிக்ஷவ டாலரேட். தனக்குன்னு ஒன்று வரும்போது அதை டாலரேட் பண்ணிக்குவாங்க டிவோட்டீஸ். ஆனால் பிறருக்கு, சொசைட்டிக்கு, நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்குங்கிறப்போ அதை நம்ம டாலரேட் பண்ண முடியாது. ஸோ அந்த சிரேஷ்ட குணத்தை வந்து பரீட்சித் மகாராஜ் பார்க்குறாரு. இன்னொரு முக்கிய காரணம் ஏன் வந்து தர்மஸ்வரூபி வந்து டைரெக்டாக சொல்லலை இதுதான் காரணம்னு. ஏன்னா பகவானுடைய சக்திகள் வந்து பற்பல சக்திகள் இருக்குது. இந்த ஒரு கர்மாவுக்கு ஒரு காரணம் தான் நம்ம சொல்ல முடியாது. பல விஷயங்கள் சேர்ந்து அந்த காலாவினுடைய அடிப்படையில் நடக்குது. அந்த மெமரி பரமாத்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு ஒரு விஷயம் இப்படி நல்லதோ கெட்டதோ நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் மட்டும் இல்லை. கர்ம சக்தி அப்படி இயங்கவும் இயங்காது. அதனால தான் கிம் கர்ம கிம் அகர்மேதி கவயோபி அத்திர மோகிதாக பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறாரு. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது கர்மா எது விகர்மா எது அகர்மா, கவி முனி ரிஷிகளுக்கு கூட அது ஒரு மோகனமாக இருக்கும், அது ஒரு குழப்பமாக இருக்கும், அவங்களால சொல்ல முடியாது. தத்தே கர்ம பிரவக்ஷாமி யஜ்ஞாத்வா மோக்ஷேசே அசுபாத். அந்த கர்மா விகர்மா அகர்மாவை பற்றி நான் சொல்கிறேன், அதை தெரிஞ்சு நீ வந்து இந்த மெட்டீரியல் பந்தத்திலிருந்து வெளியே வரலான்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம், அவர் இந்த உடனடி காரணத்தை தப்பு சொல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இந்த வரிசையில் பரீட்சித் மகாராஜ் என்ன சொல்கிறாரு? தபஸ், சௌச்சம், தயா, சத்தியம், இது நாளும் தர்மத்தினுடைய தூண்கள்னு சொல்லலாம். தூண் சரியாக இருந்தால் தானே பில்டிங் ப்ராப்பராக நிற்கும் இல்லையா? ஒரு தூண் இடிஞ்சாலுமே அங்கே ரீப்ளேஸ்மெண்ட் தேவை. அந்த மாதிரி தான் தபஹ தவம், சௌச்சம் தூய்மை, தயா கருணை, சத்தியம் உண்மை, இது நாலுமே வந்து பூர்ணமாக இருந்துச்சு. எந்த யுகத்தில்? சத்திய யுகத்தில். அதனால தான் சத்திய யுகம் பூர்ணமாக இருந்துச்சு. பிரபுபாத் பொருளுரையில் சொல்கிற மாதிரி எல்லாருமே வந்து பிராமண ஸ்ரேஷ்டர்கள். இந்த பிராமண, சத்திரியா, வைஷ்யா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாசி, இவங்க எல்லாமே வந்து பிராமண சேஷ்டர்களாக இருந்தாங்க, பரம அம்சர்களாக இருந்தாங்க. நம்மளால் நினச்சி பார்க்க முடியுமா? ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொருத்தருமே பரமஹம்சர் சத்தியயோகத்தில். அதர்மம்னா மாயா வருதுன்னா மாயாவை வீட்டுக்கு வெளியே வச்சு அவங்க கதவை சாத்திட்டாங்க, மாயைக்கு இடமே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தாங்க. திரேதா யுகத்தில் அந்த 4 தூண்களில் ஒரு தூண் உடைய கால் போயிடுச்சு. அது எந்த தூண்? திரேதாயுகம் ஆரம்பித்ததும் தவம்ங்கிற அந்த நற்குணம் வந்து படிப்படியாக கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்னெல்லாம் மிச்சம் இருந்துச்சு? சௌச்சம், தயா, சத்தியம், இது 3 திரேதாயுகத்தில். துவாபர யுகத்தில் இன்னொரு கால் போச்சு, 2 கால் மட்டும்தான் இருந்துச்சு. சௌச்சம் தூய்மை படிப்படியாக குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு துவாபர யுகத்தில். கலியுகத்தில் என்ன எந்த குணம் வந்து கம்மியாயிட்டு வரும்? தயா கருணை. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, கருணையே இல்லை. செல்லப்பிராணி தான் வந்து ரொம்ப இஷ்டம். வேற மாடு அப்புறம் கோழி இதெல்லாம் வந்து செல்லப்பிராணி இல்லை, அதனால சாப்பிட்டுக்கலாம். ஸோ கருணை வந்து ரொம்ப பாரபட்சம் பார்க்குறாங்க, இந்த கருணை இல்லை. அப்போ சத்தியம்ங்கிற ஒரே கால் மட்டும்தான் கலியுகத்தில் இருக்குது, அதுவும் நடுக்கத்தில் இருக்குது. ஸோ அதுதான் இந்த காலை கிட்டேருந்து நம்ம பார்க்கலாம். 3 கால் இல்லை, வெட்டப்பட்டிருக்கு. ஒரு கால் இருக்குது, அது ஸ்ட்ராங்காக இல்லை, நடுங்கிட்டு இருக்கு. கலியுகம் போக 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 அந்த ஒரு காலும் உடஞ்சி கடைசியில் 4மே 0 ஆகிடும். ஸோ அது வந்து ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலை. ஏன்னா சாஸ்திர விதி பிரகாரம் மனுஷனாக இருந்தால் அது 4ம் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் நம்ம மிருகத்துலேருந்து வேறுபட்டு இருப்போம். மனுஷனாக இருந்தால் இந்த 4ம் ஃபாலோ பண்ணணும். இப்போ அதனால தான் வந்து நம்ம கிருஷ்ணா கான்ஷியஸில் இந்த கட்டுப்பாடு விதிமுறை இருக்குது. 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ். என்னெல்லாம்? மாமிசம் இருக்கக்கூடாது, மது இருக்கக்கூடாது, ஆண் பெண் இடையில் தவறான பழக்கம், அப்புறம் போதை, இது 4ம் இருக்கக்கூடாது. ஸோ இதில் சத்தியத்தை அழிக்கக்கூடிய விஷயம் எது? கெட்ட பழக்கம் எது? தவத்தை அழிக்கக்கூடிய கெட்ட பழக்கம் இன்டாக்சிகேஷன், மது அருந்துவது. ஸோ இப்போ
ஒருத்தர் மது அருந்துறாரு இல்லையா, அது எப்படி தவத்தை அழிக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அவர் மது அருந்துறாரு, நிறைய இதில் நம்ம பார்த்துருப்போம், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பார்த்துருப்போம், அவங்க மது அருந்துவாங்க, புகையிலை பழக்கம்லாம் இருக்கும். ஆனால் அவர் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு என்ன ஒரே ஒரு பழக்கம் இருக்குது, 20 வருஷமா 30 வருஷமாக அந்த பழக்கம் இருக்குது. அதில் என்ன தப்பு? நம்ம யாரையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணலையே. அவங்க மது அருந்திட்டு வெளியே போய் ரோட்டில் பிரச்சனை பண்ணால் அது பிரச்சனைன்னு சொல்லலாம். இது தவறு இல்லையே. என்ன பதில் இது? நம்ம டிவோட்டிஸ் என்ன பதில் கொடுப்போம் இதுக்கு? தவறு இல்லை தானே, யாருக்கும் தொந்தரவு கொடுக்கல. தவம் போயிடும். முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க தனக்குத்தானே தொந்தரவு கொடுத்துக்கிறாங்க. தவம்னா என்ன? அனாவசிய தொந்தரவு கொடுக்கக்கூடாது உடலுக்கும் மனசுக்கும். ஏன் இந்த உடல் கொடுத்தது யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய மெட்டீரியல் எனர்ஜி கர்மாவின் காரணத்தால் நம்மளுக்கு இந்த உடல் கிடச்சிருக்கு. அந்த உடலை சரியாக பராமரித்து கிருஷ்ணா கான்சியஸை நம்மளுக்கு அடையணும், நம்ம அடையணும் கிருஷ்ணா கான்சியஸ். அதுக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை எந்த விதத்துலையும் நம்ம அனாவசியமாக டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ தவம்னா என்னென்னா, எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புலனின்பம். இப்போது நம்ம பிரசாதம் சாப்பிட்றோம், பிரசாதமில் பல வெரைட்டிஸ் சாப்பிட்றோம், அது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனா? சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனா? அது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. பிரசாதம் சாப்பிடலாம். ஆனால் நம்ம வெளியே நைவேத்தியம் பண்ணாமல் எனக்குன்னு செஞ்சுட்டு சாப்பிட்றது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன், இந்திரிய சுகம்னா எவ்வளோ இருக்கணும்னு பிரபுபாத் அவருடைய புக்கில் ஒரே வரியில் சொல்லிட்டார். இதுதான் ஆச்சாரியர் சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்குது. மிதம்ச சாரம்ச பச்சோஹி வாக்மிதாக. சொல்ல வேண்டிய விஷயத்த சுருக்கமாக சொல்கிறதும் அதுவும் புரிகிற மாதிரி சொல்கிறதுங்கிறது தான் ஒரு பெரிய பேச்சாளருடைய, ஒரு எழுத்தாளருடைய தன்மை. அது பிரபுபாதர்கிட்ட பார்க்கலாம். ஒரே வரியில் சொல்கிறார் இந்திரிய சுகம்னா என்னென்னு. சால்ட் தெரியும்ல, உப்பு. உப்பு அதிகமாக எடுத்தால் என்னாகும்? பிளட் ப்ரெஷரு, பல தொந்தரவு வரும். உப்பு கம்மியாக எடுத்தால் அப்பையும் பிரச்சனை, லோ பிபி இல்லையா, டிஸ்டர்ப் ஆயிரும், பாடி டிஸ்டர்ப் ஆயிரும். ஆனால் பாடியில் பல சேனல் இருக்குது, அது உப்புனால தான் வேலை செய்யும். அதிகமாக போட்டாலும் பிரச்சனை, கம்மியாக எடுத்தாலும் பிரச்சனை. அதே தான் நம்ம மனித வாழ்க்கையில் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது எவ்வளோ யாவதர்த்த பிரயோஜனக அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ பிரயோஜனம் பண்ணு, யூஸ் பண்ணு. ஸோ சால்ட் மாதிரி, சால்ட் எப்படி அளவாக இருந்தால் நம்ம நல்லா இருப்போமோ அதே மாதிரி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனும். சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் என்ன? ஆக்சுவலாக சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. உடலை பராமரித்து ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது பண்ணுறது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ இந்த மது அருந்துறப்போ என்னாகும்? உடலுக்கு இவ்வளோ ப்ளஷர் இருக்குது, அதை சரியான முறையில் அனுபவிக்கிறது. நம்ம கிருஷ்ண பிரசாதம் சாப்பிட்றோம், தேவையான விஷயத்த பண்ணுறோம், டான்ஸ் ஆடுறோம், எங்கே கிருஷ்ணாவுக்காக ஆடுறோம், வெளியே போய் கிளப்பில் ஆடலை, இல்லை சினிமா பாட்டு போட்டு நம்ம ஆடலை. ஸோ அது சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அவ்வளோ பண்ணணும். ஸோ மது அருந்துறப்போ என்ன ஆகுன்னா, இருக்கிற இந்திரிய திருப்தி பத்தாதுன்ட்டு இன்னும் அதிகமாக அதை அனுபவிக்கணும்னு சொல்லி அது பண்ணுறது. ஸோ தவம் போயிடுச்சு. அடுத்து சௌச்சம். சௌச்சம்னா தூய்மை. தூய்மையை கெடுக்கக்கூடிய விஷயம் என்ன? எஸ், இல்லிசிட் செக்ஸ். தவறான ஆண் பெண் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான உறவு. நல்ல உறவுனா என்ன? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இந்திரிய சுகம். அந்த குழந்தை பிரகலாத் மகாராஜர் மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம குடும்பத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, சொசைட்டிக்கும் நல்லது. ஆனால் இங்கே இன்றைக்கி பார்த்தா ஈவன் இந்தியாவில் கூட இவ்வளோ பெரிய கலாச்சாரம் இருக்கக்கூடிய இந்த இடம், இந்த பாரத பூமி, இங்கே கூட அந்த கலாச்சாரம் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ட அழிஞ்சிட்டு வருது இல்லையா? ஸோ இப்படி தப்பு பண்ணுறனால என்ன ஆகும்னு கேட்டால் தூய்மை போயிடும். தூய்மைன்னா என்ன? உள் தூய்மை, வெளிப்புற தூய்மை ரெண்டும் போயிடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இவ்வளோ அழுக்கு இருக்குது, கண்ணுக்கு தெரியக்கூடிய அழுக்கு வெளியே. ஃபாரின் கண்ட்ரீஸில் அது இல்லை. சைனா பாருங்கள், யூரோப் எல்லாம் பலபலன்னு இருக்கும். அதுவும் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப உல்ட்டாவாக இருக்கே. ஸோ இந்த நாகரிகம் தெரியாதவங்க சுத்தம் இல்லாமல்லாம் இருக்கணும். அவங்க எப்படி வெளியே பலபலன்னு இருக்காங்க, எல்லாமே கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லையா? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அட்லீஸ்ட் சில பேர் போய் பார்த்துருப்பீங்க, வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நான்லாம் வீடியோ பார்த்து தான்
ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? வெளியே சுத்தமாக இருக்காங்கன்னா உள்ள சுத்தமாக இருக்காங்கன்னா அர்த்தம் கிடையாது. ஆனால் உள்ள சுத்தமாக இருக்கிறவங்க இயற்கையாகவே வெளியவும் சுத்தமாக இருப்பாங்க. பாஹ்ய அபியந்தர சுச்சி இல்லையா? மந்திரம் இருக்கா, ஓம் அபவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தாம் கதோபிவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாயா அபியந்தர சுச்சி. அது சுத்தமற்ற நிலையாக இருந்தாலும் யஸ்மரேத் புண்டரீகாட்சம் கிருஷ்ணரன் நினைக்கிறப்போ வெளியையும் உள்புறமாகவும் நம்ம சுத்தம் அடைஞ்சிரும். அதுக்காக இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு நம்ம வீட்டை கூட்டாமலோ க்ளீன் பண்ணாமலோ இருக்கக்கூடாது. ஸோ தூய்மை அவ்வளோ முக்கியம். இந்த மாதிரி தவறான உறவினால் மன தூய்மை கெட்டுரும். வெளிப்புற தூய்மை என்ன? காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அப்புறம் குளிக்கிறது, புது ட்ரெஸ் போடுறது, ஒரே ட்ரெஸ் 5 நாள் போட்டிருக்கிறது, அது தூய்மை கிடையாது. புது ட்ரெஸ் போடுறது, வெளியே சுத்தமாக வச்சுக்கிறது, இது வெளிப்புற தூய்மை. உள்புற தூய்மை என்ன? உள்ள பல மலம் இருக்குது, அழுக்கு, காம குரோத மோக மத மாத்சரிய 6 விதமான மலம் இருக்குது. அப்புறம் வைஷ்ணவ விதிமுறைப்படி குட்டிநாட்டி, நிஷித்தாச்சாரா, ஜீவஹிம்சா, பூஜா, பிரதிஷ்டா, லாபா, பேர் பெருமை. வைஷ்ணவாவாக இருந்து வைஷ்ணவா மாதிரி ஒரு பிஹேவியர் கிடையாது, செயல்பாடு இல்லை. ஸோ இந்த மாதிரி அழுக்கெல்லாம் உள்ளே இருக்கும் இல்லையா? அதையும் நம்ம குளித்து அந்த அழுக்கை நீக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம பிரபுபாதர் கொடுத்தது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ தூய்மை ரொம்ப முக்கியம். அதனால் தவறான உறவு இருக்கக்கூடாது. 3வது தவம் தூய்மை, தயை கருணை. கருணை போயிடும் எப்போ? அதிகம் மாமிசம் சாப்பிட்டேன். அந்த ரத்தம் சதைன்னு பார்த்து அந்த டேஸ்ட்டு இதாயிருது இல்லையா? ஸோ அந்த கருணை குணம் போயிடுது. மேபி மனுஷனை வந்து டைரெக்டாக நம்ம தொந்தரவு பண்ண மாட்டோம், ஆனால் பல விதத்தில் நம்ம துன்பம் கொடுப்போம். கருணை இல்லை. ஸோ கருணை குணம் போயிடும் மாமிசம் சாப்பிட்டா. தவம் சௌச்சம் தயா சத்தியம். சத்தியத்தை அழிக்கக்கூடிய விஷயம் சூதாடுவது. சூதாடுறதுன்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்மளுக்கு தெரிஞ்ச சூதாட்டம்னா அந்த கார்டு விளையாடுறது, கேசினோவில் பண்ணுறது, அதுதான் வந்து சூதாட்டம் இல்லை. நேரத்தை வீணடிக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் அது சூதாட்டம். நம்ம லைஃப்பை அங்கே பணயம் வச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா? அது சூதாட்டம். அதுக்கு முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது வந்து இந்த காசு. பாருங்கள், சின்ன பசங்க மத்தியில் கூட இருக்குது. சின்ன வயசில் நல்ல குடும்பத்தில் வந்தனால ஒரு அப்பா மேலே ஒரு பயம் இருந்தனால என்ன ஈவன் இந்த மாதிரி சின்ன தவறு கூட பண்ணுறதுக்கு, சின்ன தவறு இல்லை, சின்னது தான் பெருசாகும். இந்த 1 ரூபி பெட் மேட்ச்னு சொல்லி இந்த கிரிக்கெட் விளையாடுற பசங்க பண்ணுவாங்க. அது இன்றைக்கும் இருக்குது. 1 ரூபி இன்றைக்கி 100 ருபீஸ் 500 ருபீஸ். சின்ன பசங்க தான். இந்த பாக்கெட் மணி அப்போ கொடுப்பாங்க வீட்டில் 1 ரூபி, அதை வச்சு பெட் வச்சு விளையாடுவாங்க. ஸோ அந்த 1 ரூபி விளையாடுற இடத்துல அதை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா வீட்டில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்றும் அங்கே விளையாட மாட்டேன். ஒரே ஒரு தடவை அப்படி போய் கிரிக்கெட் விளாண்டாச்சு. அப்புறம் அந்த 1 ரூபி யார்கிட்ட இருந்தோ யாருக்கோ போச்சு, அதெல்லாம் ஞாபகம் இல்லை. ஆனால் அது தவறு. இப்போ நம்ம யோசிக்கலாம், இங்கே வந்து நம்ம லட்சக்கணக்கான அமௌண்ட்டை போட்டு நம்ம சூதாட கிடையாது. என்ன தப்பு? 1 ரூபா என்ன வேல்யூ? ஸோ போலீஸ் வந்து இதுக்கு அரெஸ்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்போம். இங்கே விஷயம் வந்து அந்த அமௌண்ட் இல்லை, அந்த பணம் இல்லை, அந்த தவறான விஷயம் நமக்குள்ள நம்ம போகுது இல்லையா? போலித்தனம். சூதாடுறதுனால ஒரு விதமான லைஃபே போலி ஆகிடும். எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த காசை தான் அனுபவிக்கணும், அதுவும் எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம அனுபவிக்கணும்னு இருக்கிறப்போ, இங்கே கஷ்டமும் படுறதுல ஒன்றும் இல்லை. காசை வச்சு வந்தால் உழைப்பே இல்லாமல் 1 லட்சம் போட்டால் 2 லட்சமாக வரும். ஒரு போலித்தனம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு போலித்தனம் வந்து சத்தியத்தை கெடுத்துரும். ஆனால் கலியுகத்தில் இன்னும் இது ஃபுல்லாக பரவலை. அதனால் ஒரு கால் இன்னுமே இருக்குது, அதுதான் சத்தியம்ங்கிற குணம். சத்தியம் வந்து இன்னும் கலியுகத்தில் இருக்குது, மிச்சம் 3ம் போயிடுச்சு. இப்போது இந்த 4 விஷயமும் பிரபுபாதர் சொன்ன கட்டுப்பாடு விதிகள் இஸ்கானில் பிரபுபாதர் கொடுத்துருக்காரு இல்லையா? இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்பாடு விதிமுறைகள். இது சாஸ்திரத்தில் இருக்கா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நம்ம செய்கிறது எல்லாமே சாஸ்திரத்தில் இருக்கா, இல்லை நம்ம கௌடிய வைஷ்ணவாவில் வந்து ஆச்சாரியர்கள் சும்மா கொடுத்தாங்க? எங்கே இருக்குது இதெல்லாம்? இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறைகள் எந்த சாஸ்திரத்தில் இருக்கு? சாஸ்திரத்தில் இல்லை. அப்போ பிரபுபாதர் சாஸ்திரத்தில் இல்லாத கொடுத்துட்டாரா? ஆச்சாரியர் சொல்கிறது தான் சாஸ்திரம், அது உண்மை. ஆனால் ஆச்சாரியர் சாஸ்திரத்தில் இருக்கிறது தான் கொடுப்பாரு.
எனக்கு என்ன தோணுச்சு, பரம்பரையில் என்ன சொல்லியிருக்கோ அது சாஸ்திரத்தில், குரு சாது சாஸ்திரா 3. ஆனால் சாஸ்திரத்தில் இல்லாத ஒரு விஷயம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஆபத் தர்மம், அந்த நிலையில் ஆச்சாரியர் கொடுத்தா அதுதான் சாஸ்திரம். ஏன்னா ஆச்சாரியருக்கு இந்த 4 டிஃபெக்ட்ஸ் இல்லை, 4 குறைபாடு இல்லை, அவங்க மாயையில் இல்லை, அவங்க கொடுத்தது எப்பயுமே கரெக்டாக தான் இருக்கும். நம்மளை மாதிரி தவறு செய்யக்கூடிய அந்த தன்மை அவருக்கு இல்லை. இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறைகள் ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. இதே பரீட்சித் மகாராஜ் இந்த சாப்டரில் தான். இது 4ம் பண்ணக்கூடாது. சரி, கலிபுருஷன் வந்து அவரும் ஒரு ஜீவராசி, அவரும் ஒரு உயிர் தானே, அவருக்கும் தங்கணும், எங்கேயாவது வாழணும்னு ஆசை இருக்கும். பரீட்சித் மகாராஜ் மாதிரி இருந்தால் நான் எங்கே போய் வாழ்கிறது, எனக்கு ஒரு இடம் கொடுங்க. சொசைட்டியில் தவறு பண்ணுறவங்களெல்லாம் ஒரு ஊரில் ஒரு ஓரத்தில் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அந்த இடத்துல தவறு பண்ணி, எப்படியும் தவறு பண்ணுறவங்க இருப்பாங்க, ஒன்றை மாதிரியே நெகட்டிவாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம், அவங்க எவ்வளோ விரல் விட்டுன்ற அளவுக்கு தான் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட நம்பர். ஸோ அவங்களுக்கு ஓகே. ஆனால் 90% சொசைட்டியில் எல்லாம் நல்லா இருப்பாங்க. அதனால் இவங்களை கொண்டு வந்து மத்தியத்தில் வச்சுட்டோன்னா எல்லாருமே கெட்டு போயிடுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்ரீல பிரபுபாதர் கொடுத்தது வந்து சரி, பரீட்சித் மகாராஜர் கலிபுருஷனுக்கு இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி அனுமதிச்சார். அதுதான் இந்த மது அருந்துறது, இந்த 4 விஷயமும். இது செய்யாமல் இருந்தால் தான் பக்தி பாதையில் வளர முடியும். புண்ணியவான ஆகிறதுக்கும் கூட, பக்தி இல்லைனாலும் புண்ணியவான ஆகணும்னாலும் இது 4ம் தவிர்க்கணும். அதனால தான் அந்த கட்டுப்பாடு விதிமுறைகள் இஸ்கானில் ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கிறோம். அது செய்யாமல் செய்யக்கூடியது செய்யக்கூடாதது 2 இருக்கு இல்லையா பக்தியில். செய்யக்கூடியது என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு செய்யக்கூடாததை தவிர்க்காமல் இருந்தால் அது பேர் என்ன, சஹஜியா. பக்தர்கள்லையும் ஒரு கேட்டகரி இருக்காங்க, சஹஜியா. சாஸ்திர விதியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் ரொம்ப பரமாம்சன்னு சொல்லிட்டு இந்த 4 விதியும் உடைப்பாங்க. கிருஷ்ணரை சாஸ்திர விதிக்கு மேலே போய் தான் நம்ம சேவை செய்யணும், இதெல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்கு செய்யணும் செய்யக்கூடாது, நான் அதெல்லாம் விட்டு முக்தி அடைஞ்சாச்சு, நான் லிபரேட்டட் சோல், என்ன வேணால் பண்ணலாம், நடக்காது. ஸோ இந்த 4 விதிமுறைகள். இன்னொன்று, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு? சாஸ்திரத்தில் இருக்குது. தினச்சரியான்னு சொல்லுவாங்க. தினச்சரியான்னு, சரியானா ஃபாலோ பண்ண வேண்டியது, தினன்னா டெய்லி ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம்னு சாஸ்திரத்தில் இருக்குது. அதில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயம், சூரியன் உதிக்கிறதுக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி. அது உத்தராயணம் தட்சிணாயம் அப்போது அந்த இது வந்து மாறும். அதனால் ஆவரேஜாக எப்போது 4 மணி, 3:45, 4 மணிக்கு எந்திரிப்போம். 4:30 மணிக்கு மங்களார்த்தி அட்டன் பண்ணுவோம். ஸோ சாஸ்திரத்தில் இருக்குது, பிரம்மே முகூர்த்தே யா நித்ரா ச புண்ணியக்ஷய காரிணி. பிரம்ம முகூர்த்தத்தில் யார் தூங்குறாங்களோ புண்ணியக்ஷய காரிணி, அவங்க புண்ணியம் வந்து ஷயம் அழிஞ்சிட்டு போயிடும். அதுக்கு காரணம் பிரம்ம முகூர்த்தத்தில் தூங்குறது. மெட்டீரியலாக கூட புண்ணியம் கிடைக்காது நம்மளுக்கு. அதனால தான் பாருங்கள், 4:30 மணிக்கு எந்திரிக்கக்கூடிய பெருந்தலைவர்கள் எல்லாம் மெட்டீரியலாக கூட வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஆனால் அது நம்ம கோல் இல்லை. நாம் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்காக, கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக, நம்ம ஆன்மீக வளர்ச்சிக்காக 4:30 மணிக்கு எந்திரிப்போம். இப்போ மங்களாரத்தி நம்ம ஆர்த்தி பண்ணுறோம் இல்லையா, பல ஐட்டம் ஆஃபர் பண்ணுறோம். இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது? இருக்கா? ஆரத்தி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஊதுபத்தி வரணும். பஞ்சராத்திரி கவிதை நாரதர் கொடுத்துருக்காரு. பஞ்சராத்திர 5 ராத்திரியில் சொன்ன விஷயம் பகவான் விஷ்ணு கருடருக்கு நாரதருக்கு எல்லாம் சொன்னது. அதில் நம்ம நாரத பஞ்சராத்திரா பிரகாரம் ஊதுபத்தி ஆஃபர் பண்ணோம். அடுத்து விளக்கு, அடுத்து இந்த இது கிளாத்து, இந்த மாதிரி வரிசை இருக்குது. சாமர், வெஜனம், சங்கு நாதம் இல்லாமல் இந்த ஆரத்தி பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் சாஸ்திரத்தில் இருக்குது. ஸோ அதுவும் டிடி வர்ஷிப் நம்ம பண்ணுறோம் இல்லையா. நான் பூஜாரி இல்லை, நான் ஆர்த்தி இது பண்ணுறதில்ல, நான் சும்மா பார்க்க தான் செய்கிறேன். அது டிடி வர்ஷிப்பா? அது ஸ்ரீவிக்கிர சேவாவா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அது ஸ்ரீவிக்கிர சேவா. டைம் டு டைம் பகவான் சேவிக்கும்போது நம்ம போய் பார்க்கறது செய்ய முடியலனாலும் அது டிடி வர்ஷிப் தான். ஸோ இது சாஸ்திர விதி. சங்கீர்த்தனம் பண்ணுறோம், இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது? சங்கீர்த்தனம் பண்ணணும்னு இருக்குது சாஸ்திரத்தில், ஸ்ரீமத் பாகவத்தில் இருக்குது. கடைசி ஸ்லோகம் கூட, நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். ஸ்ரீமத் பாகவதனோட கடைசி ஸ்லோகம் கிருஷ்ணருடைய தூய பக்தி அடையணும் அப்படின்னு சர்வதர்மான் பருத்தியாச்சு, அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் கடைசி ஸ்லோகம் நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணமோ துக்க சமன தம் நமாமி ஹரிம் பரம். நாம சங்கீர்த்தனம் பண்ணால் எல்லா பாப்பமும் பிரணாசனம் ஆயிரும்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்கு. ஆனால் எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கா? சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. நம்ம ஜீவ கோஸ்வாமி இருக்கார் இல்லையா,
ரொம்ப ஸ்காலர்லி, லட்சக்கணக்கான வருஷம் சமஸ்கிருதத்தில் மட்டும் எழுதியிருக்காரு. இவங்க எழுத்தை படிக்கிறதுக்குன்னே பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. ஜீவ கோஸ்வாமியோட எழுத்து அவ்வளோ எழுதியிருக்காரு. அதில் என்ன தேவையோ நம்ம அன்றாட வாழ்க்கையில் செய்யறதுக்கு என்ன தேவையோ அது பிரபுபாதர் கொடுத்துருக்காரு. ஜீவ கோஸ்வாமி தத்துவ சந்தர்பால ஸ்மிருதியிலிருந்து எடுத்திருக்காரு. சர்வ கர்மணாம் ஆரம்பே சமாப்தேச்ச ஹரி கீர்த்தனம். எல்லா காரியத்தினுடைய தொடக்கத்திலையும் முடிவிலையும் ஹரி கீர்த்தனம் பண்ணணும். நம்ம பண்ணுறோமா? பாருங்க, ஒரு ஹோமா, வைஷ்ணவ ஹோமா, நரசிம்ம ஹோமா, ஆரம்பத்தில் ஏன் கீர்த்தனை பண்ணுறோம்? சரி, ஹோமா முடிஞ்சிருச்சு, அதான் ஆரம்பத்தில் நான் பண்ணிட்டேன்ல, சும்மா ஏன் இந்த டிவோட்டிஸ் கீர்த்தனை பண்ணுறாங்க? போதுண்டா சாமி, இல்லையா? ஸோ ஆரம்பே சமாப்தேச்ச, ஆரம்பத்திலையும் சமாப்த முடிவிலையும் கீர்த்தனம் பண்ணணும். இப்போது சனாதன கோஸ்வாமிகளே சீனியர் கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமி என்ன சொல்கிறாரு? ஆரம்பே கீர்த்தனம் குறியாத் சமாப்தேச்ச புனர்பவேத். ஒருத்தர் ஒரு பண்டிகையோட ஆரம்பத்துலேயும் கடைசிலையும் சங்கீர்த்தனம் பண்ணணும். ஏன் நம்மளால் ஸ்ட்ரிக்டாக வேத விதி ஃபாலோ பண்ண முடியாது. அபிஷேகம் பண்ணுறப்போ, ஹோமம் பண்ணுறப்போ சங்கீர்த்தனம் எல்லாத்தையும் சரி பண்ணிடும். அதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சங்கீர்த்தனமும் சாஸ்திரம் இருக்குது. துளசி வர்ஷிப் ஏன் பண்ணுறோம்? இது எந்த சாஸ்திரத்தில் இருக்குது? சில வைஷ்ணவ பரம்பரையில் இந்த மந்திரம் சொல்லுவாங்க, என் மூலே சர்வ தீர்த்தாணி என் மத்தியே சர்வ தேவதா எதக்ரே சர்வ வேதைஷ துளசித்வம் நமாமியகம். அப்படின்னா என்ன? என் மூலே சர்வ தீர்த்தாணி, துளசி மாராணியோடைய அந்த வேரில் எல்லா தீர்த்த நதிகளும் இருக்குது. ஸோ நிறைய இடத்துல நம்மளுக்கு ட்ரிப் போக முடியலன்னா கவலைப்பட வேண்டாம், டெய்லியும் துளசி மாராணிக்கு ஆஃபர் பண்ணுங்க. இதெல்லாம் எக்ஸாஜரேஷன் கிடையாது, சும்மா கற்பனை கிடையாது, சத்தியம். அந்த சக்தி துளசி மாராணிக்கு இருக்குது அந்த வேரில். என் மூலே, யாருனுடைய இதில் வேரில் எல்லா தீர்த்தங்களும் இருக்கோ, புண்ணிய தீர்த்தங்கள். என் மத்திய சர்வ தேவதா. நம்ம தேவர்களை அவமதிக்கலை. ஏன்னா யதா தரோர் மூல நிஷேச்சரேன, எப்படி வேருக்கு தண்ணி ஊற்றினா செடி செழிப்படையுதோ அதே மாதிரி துளசி மாராணிக்கு நம்ம நீர் கொடுக்கும்போது துளசி மாராணியுடைய மத்தியத்தில் எல்லா தேவர்களும் இருக்காங்க, 33 கோடி தேவர்களும். எதக்ரே சர்வ வேதாச்ச, சர்வசாஸ்திரம் நம்ம படிக்க முடியலையே, 4 வேதம் நம்ம படிக்கிறோமா? இல்லை. ஆனால் வேதத்தின் சாரம் பகவத்கீதை இருக்குது, பாகவதம் இருக்குது, சைத்தன்ய சரிதாமிருத்தம் இருக்குது. அது மட்டும் இல்லை, துளசி மகாராணியுடைய இந்த உச்சி எல்லாம் வேதங்களும் தங்கி இருக்கக்கூடிய இடம். இதுவும் சாஸ்திர விதி. ஸோ நம்ம செய்கிறது எல்லாமே சாஸ்திரத்தின் அடிப்படையில் தான் செய்கிறோம், சென்டிமெண்ட் கிடையாது. ஹரே கிருஷ்ணா மந்திரமாக இருக்குது, சரி நம்மளுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக ஒரு மியூசிக்கில் இணைச்சி நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அதான் சங்கீர்த்தனம்னா. அப்படி கிடையாது. சங்கீர்த்தனம் அது இல்லை, சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போது என்ன? எஸ் சாஸ்திர விதி முத்ஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதக நச சித்திம் அவாப்னோதி ந சுகம் பராம்கத்திம். கிருஷ்ணர் சொல்கிறாரு 16வது அத்தியாயத்தில், அசுரர்கள் எப்படி இருப்பாங்க, தேவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அசுரகுணம், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியாது. நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சரி, நான் எது செய்யாமல் இருக்கிறனோ அதெல்லாம் தவறு. ஸோ நான் என்ன செய்கிறேனோ அதுதான் கரெக்டுங்கிறது அசுரத்தனம். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருல, இல்லை, அப்படி இல்லை. சாஸ்திர விதி விட்டுட்டு காமகாரத்தக, எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன்னு இருக்கிறவங்களுக்கு என்ன நிலை? நச சித்தி மாப்னோதி, சித்தி அடைய முடியாது, லைஃபுடைய அல்டிமேட் இறுதி இலக்கை அடைய முடியாது. நச சித்தி மவாப்னோதி ந சுகம், சந்தோஷமாக இருக்க முடியாது. ந பராம்கத்தியம், பராகத்தியும் கிடையாது. அப்படின்னா என்ன? வாழும்போதும் வாழ்ந்த பிறகும் ஒரு சுகம் இருக்காது வாழ்க்கையில். ஸோ சாஸ்திர விதி ரொம்ப முக்கியம். அதனால தான் இந்திரிய சுகத்துக்காக சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கிருஷ்ணர் ஒரு கிரெடிட் கொடுத்துருக்காரு, போனஸ் பாயிண்ட் கொடுத்துருக்காரு. அதனால தான் அவங்களுக்கு அந்த பணம், அழகு, பொருள் எல்லாமே கிடைக்கிது. ஏன்? ஓகே, அட்லீஸ்ட் சாஸ்திர விதி ஃபாலோ பண்ணுறேன், அப்புறம் அதுலேருந்து தூய்மை அடைஞ்சு வரணும். ஸோ சாஸ்திரம் ஃபாலோ பண்ணுறது அவ்வளோ முக்கியம். கடைசியாக இந்த பொருள் உரையில் ஒரு அற்புதமான விஷயம் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு, அதாவது மாயை நம்மளை கட்டுப்படுத்தலை, மாயைன்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன், நம்ம எந்த அளவுக்கு அதை அணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அது நம்மளை கவரும். மாயை ஏதோ ஒரு கவர்ச்சி விஷயம் காமிக்குது. மாயைன்னா என்ன? இல்லாத ஒரு விஷயம். நம்ம நித்தியமாக இருப்போங்கிறது உண்மை. நம்மளுக்கு இறப்பு அணியற்கை. ஸோ இது மாயை. அப்போ நான் இறக்க போகிறேன்னு நினச்சிட்டா மாயை, நான் பறந்துட்டேன்னு நினச்சாலும் அது மாயை.
ஸோ மாய சக்தி வந்து நம்ம எந்த அளவுக்கு அணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளாவது அரவணைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பிரபுபாத் கொடுக்குறாரு, நெருப்பில் இந்த பூச்சிகள் எல்லாம் போய் எரிஞ்சிரும் இல்லையா, நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஆனால் நாம் அந்த நெருப்பை போய் தொடுறோமா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஞானம் இருக்குது. ஸோ இந்த கீழ் லோகத்துலேயும் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஜீவன்கள் வந்து இந்த பூச்சி மாதிரி நெருப்பில் டைரெக்டாக போய் இறங்கிடுவாங்க, சுட்டெரிக்கப்பட்டுரும். இந்த ஸ்வர்கலோகத்தில் கொஞ்சம் மேலே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறவங்க அந்த நெருப்பில் போய் கை வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் நெருப்புக்கு பக்கத்தில், ஆனாலும் அந்த சூடு வரும். அப்புறம் சத்திய தப்ப ஜனமகர் அவங்க இந்த மாதிரி காமா, இந்த மாதிரி கர்மா, இந்த மாதிரி விஷயம்லாம் கிடையாது. ஃபுல்லாக அவங்க வந்து ஞானிகள். அவங்க எப்படின்னு கேட்டால் அவங்களும் நெருப்பு பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் தேவர்கள் இருக்கிற அளவுக்கு கிடையாது, கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க. அப்புறம் அதையும் மீறி இல்லை ஞானி அந்த விஷயம் தெரிஞ்சு நான் முக்தி அடையினா தான் அல்டிமேட், நானும் கடவுளும் ஒன்று. இது வந்து மாயையுடைய கடைசி வலை அப்படின்னு பிரபுபாதர் சொல்வார். மாயோட வலை என்ன? நான் தான் இந்த உடல், அகம் மமேதி, இந்த பொருளெல்லாம் என்னோடது, இவங்கெல்லாம் என் சொந்தக்காரங்க, இந்த பில்டிங் என்னோடது, என்னமோ நான் அங்கே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி, இந்த பில்டிங் என்னோடது. இல்லை, எனக்கு இறப்பு வந்தால் 80 வயசு 100 வயசில் தான் வரும். யார் சொன்னால்? எத்தனை பேர் இறக்குறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் மாய வலை. இந்த ஞானிகள்லாம் மாய வலையிலேருந்து வெளியே வந்துட்டதான் நினச்சிக்குவாங்க. முக்தி அடைஞ்சவங்க கூட பிரபுபாத அரை முக்திங்கிறார். இது வந்து ஞானியோடைய முக்தி. ஏன்னா திரும்ப வந்தாகணும். பிரம்மதேவர் 10ஆம் ஸ்கந்தத்தில் சொல்கிறாரு, வாசுதேவாவுடைய சரண கமலத்தில் நம்ம ஆசிரியம் எடுத்துக்கலன்னா திரும்ப வந்து தான் ஆகணும். ஸோ இவங்க கடைசி வலை, மாயின் கடைசி வலை. இதை தாண்டிட்டா அப்போது முக்தர்களை விட சிறந்தவர்கள் யார்? அப்போ பக்தர்கள். அப்போ நாமெல்லாம் முக்தி அடைந்தவங்களை விட பெரிய ஆட்களா? உண்மை. ஏன்னு கேட்டால் பகவான் வேற, நான் வேற. ஆனால் பகவானுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயம் எனக்கும் இருக்குது, நான் அம்சம். அதனால தான் என் கண்ட்ரோலே இல்லாமல் பல விஷயம் என் மேலே எனக்கு என் வாழ்க்கையில் நடக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ட்ரோலர் வேற யாரோ, ஈஸ்வரா வேற யாரோ. அப்போது நான் கடவுள் இல்லை. ஆனால் முக்தி அடைஞ்சிட்டா நான் கடவுள். கடவுளுக்கு என்ன குணங்கள் இருக்கோ, என்ன ஃபெசிலிட்டி இருக்கோ, அந்த என்னுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி எனக்கும் அது கிடைக்குங்கிறது உண்மை. இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு பக்தர்களுக்கு இல்லையா? கடவுளும் நானும் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். ஆனால் அந்த மாயோடைய வலையிலையும் ஒரு கடைசி வலை இருக்குது. அது என்னன்னா, நான் கடவுள் இல்லை, ஆனால் நான் குரு. நான் கடவுள் போய் நான் குருங்கிற ரசா இங்கே இருக்குது. நம்ம வைஷ்ணவ பாதையிலே நம்ம நிறைய பார்த்துருப்போம். செல்ஃப் அப்பாயிண்டட் குருஸ்ன்னு சொல்லுவாங்க. சுயமாக நியமித்து குருவானது. வைஷ்ணவ இதில் மட்டும் இல்லை, வெளியே இதில் கூட அவங்க வந்து தெரியாமல் பண்ணுறாங்க. இங்கே நம்ம தெரிஞ்சு பண்ணுறோம். அப்போ அதனால் எவ்வளோ இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறையை கூட சரியாக ஃபாலோ பண்ண முடியல. அப்படின்னா என்ன? நம்ம முக்த புருஷர்கள் இல்லை, நான் குரு இல்லை. இப்போ நாம் யார்? தாசானு தாசா. அதுதான் நம்மளுடைய உண்மையான நிலை. ஒரு பிரபுபாதருடைய ஒரு பாஸ்ட் டைம், ஹைதராபாத் பாஸ்ட் டைம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறைகளை எப்படி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணுன்னு பிரபுபாத் டீச் பண்ணுறாரு. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க இஸ்கானில் வந்து சேரணுன்னா, அது நாட்டினுடைய பிரதமரையாக இருந்தாலும் பிரபுபாதர் வந்து அங்கே ரிலாக்ஸேஷன் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், முத்தியால் ராவோன்னு சொல்லிட்டு ஒரு அம்பாசடர் இருந்தார், தூதர் இருந்தார், இந்திய தூதர். ரொம்ப வருஷம் முன்னாடி பிரபுபாதர் இருக்கும்போது பிரபுபாதர் அடிக்கடி ஹைதராபாத் போவார். ஹைதராபாத்தில் ஃபார்ம் ப்ராஜெக்ட்டு இதிலெல்லாம் அவருக்கு, ஏன்னா ஃபார்ம்ங்கிறது வந்து வர்ணாசிரமத்தை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய இடம், பயிற்சி பண்ணக்கூடிய இடம். அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அங்கே இந்த அம்பாசடர் வந்து நம்ம இஸ்கானுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. அதனாலே பிரபுபாதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து, பிரபுபாத் நான் உங்கள் சிஷ்யன் ஆகணும், ப்ளீஸ் என்னை ஏற்றுக்கோங்க. இப்போ பிரபுபாதர் சரி அவருடைய பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி அதை மறுக்காமல் அவர் சொன்னார், நிச்சயமாக உன்னை நான் என் சீடனாக ஏற்றுக்கிறேன், ஆனால் முதல்ல பக்தர்கள் கூட நீங்கள் சங்கம் வச்சுக்கணும். ஏன் அப்படி சொன்னார்? அப்போ சரி எவ்வளோ கட்டுப்பாடு விதிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க கேட்டப்போ, நான் ஏதோ 2 தான் பண்ணுறேன், 2 தான் ஃபாலோ பண்ண முடியுது, இருந்தாலும் பரவாயில்ல என்னை வந்து உங்கள் சிஷ்யனை ஏற்றுக்கங்க. பிரபுபாத் சொன்னார், சரி கண்டிப்பாக நீ வந்து என் பக்தர்கள் கூட சேரு, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கு நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அடுத்து மறுபடியும் அவர் கேட்டனால பிரபுபாதர் சொன்னார், அடுத்த தடவை வர்றப்போ நான் உன்னை சீடராக எடுத்துக்கிறேன். ஆனால் இது பிரபுபாத் சொன்னது 1976. 77 மகா சமாதி ஆகிட்டார், திரும்ப ஹைதராபாத்துக்கு போவே இல்லை. இது ஏன்? அவ்வளோ பெரிய ஆள் அவர் வந்து கேட்கும்போ குரு என்ன பண்ணுவாங்க? ஓ, நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் நம்ம கீழே சிஷ்யனாக வராங்க,
பரவாயில்ல அவன் நீ என்ன வேணால் பண்ணு, நீங்கள் சும்மா இங்கே வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு பிரபுபாத் சொல்லலை. இல்லை இல்லை, நீ பக்தர்கள் கூட சேரு, ஏன்னா சேர்றப்போ சங்கா சஞ்சாயத்தை காம, சேர்றப்போ நல்ல பழக்க வழக்கங்கள் வரும், ஈஸியாக இந்த 4 கட்டுப்பாடு விதிமுறைகளை ஃபாலோ பண்ண முடியும், மங்களாரத்தி அட்டன் பண்ண முடியும், சேன் பண்ண முடியும், லைஃப்பில் இறுதி இலக்கை அடைய முடியும். ஸோ நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். தபஸ் ஒன்றுமே கிடையாது கிருஷ்ண கான்ஷியஸில். எங்கே தபஸ்? ஏகாதசியோடைய தபஸ் சாஸ்திர பிரகாரம் பார்த்தா சாப்பிடவே கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது. அதே ஏகாதசி தபஸ். நம்ம ஏகாதசி அப்போ ராஜ்போக் கவுண்டரில் போய் ராஜ்போக் சாப்பிடுவோம், இல்லை பூரி, எல்லாம் வெரைட்டி ஸ்வீட்ஸ், ஸோ எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் தபஸே இல்லை. உண்மையா நம்ம ஏதாவது தபஸ் பண்ணுறோமா? சாத்துர்மாசியா ஃபாலோ பண்ணுற விதியை சாஸ்திரம் பிரகாரம் பார்த்தா நம்ம இந்த பாதையிலே வரமாட்டோம். அதுவும் ஏதாவது பிரபுஜி பார்த்துட்டு இல்லை இந்த ஸ்கிரிப்சரில் சொன்ன மாதிரி தான் பண்ணணும், முடி வெட்டக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, 1000 ரூல்ஸ் இருக்குது, அதுதான் உண்மையான சாத்துர்மாசியா. நம்ம சாத்துர்மாசியா என்ன? 1 மாதத்துக்கு பால் சாப்பிட வேண்டாம், 1 மாதத்துக்கு கீரை சாப்பிட வேண்டாம். இது தபஸ்யாவா? ஈஸியாக மறந்துடலாம். இதெல்லாம் 1 மாதம் தானே, ஈஸியாக பண்ண முடியும். அப்போ தபஸ்யாவே இல்லை இஸ்கானில். அதான் உண்மையா? இல்லை. தேவையான தபஸ்யா இருக்குது. அவர் சொன்னார் பாருங்கள், சாண்ட் பண்ணுறது தான் பெரிய தபஸ்யா இல்லை, திருத்தம். சாண்ட் பண்ணி கேட்குறத விட ஒரு பெரிய தபஸ்யா இல்லை. ஜஸ்ட்டு சாண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த இறுதி நிலைக்கு போகிறதுக்கு, ஆன்மீக நிலைக்கு போகிறதுக்கு. பிராமணா குவாலிட்டியெல்லாம் வந்துடணும் கொஞ்சம் சாண்ட் பண்ணி கேட்டாலே. மது பண்டித் பிரபு சொல்லாரு, ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்காரு. அது பிரபு சொல்கிறாரு, நம்ம சாண்ட் பண்ணி கேட்டால் அது 1000 மடங்கு சக்தி அதிகரிக்கும். அதுக்கு சாண்ட் பண்ணி கேட்குறப்போ நம்ம எல்லாம் ஈஸியாக முக்த புருஷர்கள் ஆயிடலாம். வெறும் 6 மாதத்தில் முக்த புருஷர்கள். முக்த புருஷர்கள்லாம் என்ன எப்பயுமே ஹாப்பி, பிரச்சனையே இல்லை. ஸோ சாண்ட் பண்ணணும், நம்ம கேட்கணும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே. முடிச்சுக்கிறேன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ग्रंथराज श्रीमद्भागवतम की जय, विश्वगुरु श्रील प्रभुपाद की जय, गौर प्रेम।